ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லுக்ஷிகா சமையல். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லுக்ஷிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சூப்பரான கசப்பில்லாத பாகக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். செய்யறது ரொம்பவே ஈஸிங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 1/4 கிலோ பாகக்காயை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாகக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை எடுத்துக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச பாகக்காயை சேர்த்துக்கலாங்க. பாகக்காயை நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் செஞ்சோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ சிம்லே வச்சு நல்லா வதங்க விடுங்க. ஒரு 80% நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. இது வதங்கிறதுக்கு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஆகும். இப்போ இதை வேறு பிளேட்க்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதோ 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூனுக்கு உளுந்து பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இதுக்கு நான் ஒரு 150 போல் சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. பாகக்காய்க்கு நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூனுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். மசாலா ஸ்மெல் போயிட்டு இது ரொம்ப ட்ரையாக இருக்குல்ல, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதி வரட்டும், பச்சை வாசனெல்லாம் போகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா பச்சை வாசனெல்லாம் போய் கொதி வந்துருச்சு. நம்ம வதங்கி வச்ச பாகக்காயை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு. நம்மளோட பாகக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம லுக்ஷிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.